السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم يا معلم آدم علمنا ويا مفهم سليمان فهمنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சர்வ புகழனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு கிழமையும் மதீனா முனவ்வராவின் சிறப்பு அம்சங்கள் என்ற கிதாபை அத்துக்தூர் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதவுல்லா அவர்கள் எழுதிய அந்த கிதாபை தமிழாக்கம் செய்து ஒவ்வொரு பாகங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய பாகம் என்னவென்றால், 4வது பாகமாக மதீனாவுக்கு செல்லக்கூடியவர், மதீனாவுக்கு செல்ல விரும்புகின்றவர் எந்த நியத்துக்காக வேண்டி எதை நாடி செல்ல வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சுருக்கமான சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள், மாதா என்வி மன் அராத ஜியாரத்தல் மதீனத்தில் முனவ்வரா. அந்த தலைப்பின் கீழ் ஷேக் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால், அதாவது நாங்கள் முதலாவது பாகத்தில் நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு இடத்தை சிறப்பாக கொண்டு ஒரு இடத்தின் சிறப்பை நாடி ஒரு மனிதன் பயணம் செய்வதாக இருந்தால் அது 3 இடங்களை தவிர ஒரு மனிதன் பயணம் செய்ய முடியாது. அந்த 3 இடங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு அம்சம் என்று நினைத்து ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் பயணம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே மஸ்ஜிது நபவிக்கு பயணம் செய்யக்கூடியவர் அவர் எதை நாட வேண்டுமென்றால் அந்த இடத்தை மட்டும்தான் சிறப்பாக கொண்டு அவர் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது வஹுவல் கஸ்து மின் ஜியாரத்தில் மதீனதி வஸ்ஸஃபர் இலைஹா. அவர் அதை நாட்டமாக வைத்துத்தான் அவருடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்க வேண்டும், போக வேண்டும். فلا ينوي وهو في بلده السفر من أجل زيارة كبر ولا غيره. அவர் கபரை தரிசிக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அவர் பயணம் மேற்கொள்வது கூடாது. அதாவது மஸ்ஜிது நபவியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரௌலா ஷரீஃப், அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த புனிதமான அந்த இடம். ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒருவர் பயணம் மேற்கொள்ள விரும்புகின்றார் என்றால் அந்த பயணம் லா யஜூஸ், கூடாது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், நான் முன்னே குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ், லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மஸாஜித், மஸ்ஜிதி ஹாதா வ மஸ்ஜிதில் ஹராம் வ மஸ்ஜிதில் அக்ஸா, முத்தஃபக்குன் அலைஹ். புகாரி மற்றும் முஸ்லிம் இமாம்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பயணம் செய்ய மாட்டார் 3 இடங்களை தவிர. வ மஸ்ஜிதி ஹாதா, அதாவது இந்த மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிது நபவி. இரண்டாவதாக வ மஸ்ஜிதில் ஹராம், அதாவது மக்கா முக்கர்ரமா, இதன் இடப்பை சிறப்பித்து ஒரு மனிதனுக்கு பயணம் செய்யலாம். வ மஸ்ஜிதில் அக்ஸா, அதாவது பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டமாக ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். قال ابن حجر
ரஹிமஹுமுல்லா லா துஷத்துர் ரிஹாலு லா துஷத்துர் ரிஹாலு பிதம்மி அவ்வலிஹி பிதஃப்தி நஹி வல் முராது அந்நஹியு அனி ஸஃபர் இலா கைரிஹா. அதாவது லா துஷத்து என்பது, அதாவது லா யத்ஹப் என்பது அரபியிலே நாங்கள் நஃபி என்று கூறுவோம். லா யத்ஹப், அவர் போக மாட்டார். லா தத்ஹப், நீ போகாதே, நீ செல்லாதே என்பது நஹி, நீ செல்லாதே என்பது நஹி. ஆனால் இந்த இடத்திலே லா துஷத்து வஃபுல் நஃபியாக இருந்தாலும் இது இப்னு ஹஜருடைய கூற்று. அதாவது சிலர் கூறுவார்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் கூறினால் இது வஹாபிச கருத்து என்று கூறுவார்கள் சிலர். அதே போல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறினால் இவர் வஹாபி என்று கூறுவார். ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் தான் கூறுகின்றார்கள், ஷாஃபி மதுஹபுடைய ஒரு முக்கியமான ஒரு இமாம். எனவே பிதஃப்தி நஃபி, அதனுடைய லஃபுல் நஃபியாக இருந்தாலும் வல் முராது, அதனுடைய நாட்டம் அந்நஹியு அனி ஸஃபர் இலா கைரிஹா, அதாவது இந்த 3 இடங்களையும் தவிர பயணிப்பது நஹி, அதாவது தடுக்கப்பட்ட விடயம். இது ஷேக், அதாவது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தை ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார்கள். அதாவது அதே போல முஹம்மத் அல் ஜௌசி ரஹிமஹுமுல்லா அவர்களும் யஹ்ருமு ஷத்துர் ரிஹால் இலா கைரிஹா அமலன் பிவாஹிரின் ஹதல் ஹதீஸ், அவரும் ஒரு கருத்தை முன்னால கொன்றாரு. அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த வரியிலே கூறுகின்றார், وَإِذَا وَصَلَ الْمَدِينَةَ يَزُورُ قَبْرَ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَصَاحِبِهِ وَمَسْجِدَ قُبَاءٍ وَمَقْبَرَةَ الْبَقِيعِ وَمَقْبَرَةَ شُهَدَاءِ أُحُدٍ وزيارة هذه طبعا لزيارة مسجد النبوي لا استقلالا أي لا ينوي عقد السفر لها. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மதீனா முனவராவுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள். மதீனா முனவராவில், அதாவது மதீனா என்ற அந்த நகரத்திலே தான் குபா மஸ்ஜித் இருக்கின்றது. குபாவுடைய சிறப்பம்சங்கள் உங்களுக்கு தெரியும். அதே போல உஹது யுத்தத்திலே ஷஹீதான சஹாபாக்களுடைய மக்பரா இருக்கின்றது. உஹது யுத்தம் நடந்த இடம் இருக்கின்றது. இதே போல நிறைய சிறப்பம்சங்கள் மஸ்ஜிது, அதாவது மதீனா நகரத்திலே இருக்கின்றது. ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவி, அதாவது மதீனா நகரத்திலே இருக்கக்கூடிய குபாவைக்கு நான் தரிசிக்க வேண்டும், குபாவுக்கு போவது, அதாவது அந்த இடத்திலே தொழுவது சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது குபாவிலே 2 ரக்காத்துகள் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை இருக்கின்றது என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, திருமதியிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் நான் கேட்கின்றேன் சகோதரர்களே, ஒருவர் ஸ்ரீலங்காவிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து நான் அதாவது குபா பள்ளியை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்தால் லா யஜூஸ், அது கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு மனிதன் பயணம், ஒரு இடத்தை சிறப்பித்து ஒரு மனிதன் பயணத்தை மேற்கொள்பவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக இந்த 3 இடங்களையும் தவிர வேறு எந்த இடத்துக்கும் போக முடியாது. அது உஹது யுத்தத்திலே ஷஹீதான சஹாபாக்களுடைய கபிரஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது எந்தெந்த சிறப்பம்சங்கள் மதீனாவில் இருக்கின்றதோ அது எதுவாக இருந்தாலும் சரி, மேற்கொள்ளுவது கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்றால், இன்று நிறைய பேர் மதீனாவுக்கு வரணும், காபத்துல்லாவுக்கு வரணும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை விட சிலர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலர்கள் நபியுடைய கபரை தரிசிக்க வேண்டும். நபியுடைய கபருக்கு, அதாவது ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் செல்ல வேண்டும். இது சிலருடைய ஒரு நோக்கமாக அவருடைய பிரயாணத்தை தொடங்குகின்றார்கள். தெரியாத காரணத்தினால், மார்க்கத்தில் குன்றிய அறிவின் காரணத்தினால் இவர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிழையான விடயம் சகோதரர்களே, இஸ்லாத்திலே முற்றாக தடை செய்யப்பட்ட விடயம். சில நேரம் யோசிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசிக்காமல் நாங்கள் ஒரு முஃமினாக மாட்டோம் என்று ஹதீஸ் இருக்கின்றது. ஆனால் இந்த வஹாபிச கொள்கையுடையவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிப்பதற்காக வேண்டி, நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் பிரயாணம் செய்வது கூடாது என்று. நான் கேட்கின்றேன் சகோதரர்களே, எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருக்கின்றதா? கொண்டு வாருங்கள் பார்ப்போம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபை தரிசிப்பது மிகவுமே ஒரு முக்கியமான ஒரு அமல், சிறந்த அமல் என்று ஒரு ஹதீஸ் இருந்தால் கொண்டு வாருங்கள் சோதர்களே. இத்தனை நன்மை இருக்கிறது என்று ஏதாவது ஒரு சிறப்பம்சங்களுக்குரிய ஒரு ஹதீஸ் இருந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள், சஹீஹான ஹதீஸாக இருந்தால். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, அது நபியுடைய கபராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கபருடைய, அது சில பேர் கூற இது ஷேகுல் இஸ்லாமுடைய கருத்து இல்லை சகோதரர்களே. ஷேகுல் இஸ்லாம் எதை கூறினார்? மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தான் கூறியிருக்கின்றார். அவர் ஏதோ அவருடைய சொந்த கருத்தை அந்த இடத்திலே அவர் அரைத்து விட்டு செல்லவில்லை. ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை தரிசிக்க, அதாவது அந்த நோக்கத்துக்காக ஒரு நாட்டிலிருந்து மதீனா முனவராயை நோக்கி வருவது ஒரு பிழையான பிரயாணம் சகோதரர்களே. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்த விடயம் என்னவென்றால், அதாவது சிலர் கேட்கலாம், அப்போ சிலருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரலாம், அப்போ மதீனா முனவராவுக்கு வேலை செய்கிறதுக்கு வர முடியாதா? ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள், அம்ம ஸஃபரு லிதிஜாரதி அவு தலபில் இல்ம் அவு சிலத்திர் ரஹிம் ஃபஹுவ ஜாயிஸுன். அதாவது ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருக்கிறோம், எங்கட ஒரு உறவினர் மதீனாவிலே இருக்கின்றார், அவருக்கு நோயுற்றிருக்கின்றார், அவரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி வர முடியும், அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. ஏனென்றால் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காரணம், நோக்கம் இடத்தை சிறப்பிப்பதற்காக வேண்டியோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கமோ கிடையாது. ஏனென்றால் அவருடைய உறவினர் ஒருவர் சிலத்துர் ரஹீம், அதாவது உறவை பேணுவதற்காக வேண்டி ஒரு நேரம், சில நேரம் அவர் உறவை பார்ப்பதற்காக வந்திருப்பார், சில நேரம் அவர் நோயுற்ற காரணத்தினால் அவரை குணம் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்திருப்பார். எனவே ஒரு உறவினர்களை பார்ப்பதற்காக வேண்டி வரும்போது ஒரு இடத்தை சிறப்பித்து பிரயாணம் செய்தார் என்ற நோக்கம் வராது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவதாக சில பேர் பிஸ்னஸுக்கு வருவார்கள். இன்றைக்கு மதீனால நிறைய ஸ்ரீலங்கன் அதே மாதிரி இந்தியர்கள் வேலை செய்கின்றார்கள். இப்போ இவர்களுடைய பயணம் கூடாதாண்டா கேட்டால் இல்லை, அவருடைய பயணம் கூடும் என்றால் அவருடைய நோக்கம் அதாவது மஸ்ஜித் நபியை தரிசிப்பது கிடையாது, அதாவது அந்த இடத்தை சிறப்பித்து இல்லை. அதாவது அந்த காரணம் என்னவென்றால், அவர் வரக்கூடிய காரணம் என்னவென்றால் அதாவது வியாபாரம். அதே போல தலபுல் இல்ம், அதாவது ஒரு அறிவை தேடுவதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகின்றார். இன்று மாஷா அல்லாஹ் மதீனாவிலே மார்க்க அறிவு பறந்திருக்கின்றது. சிலருடைய எண்ணத்தில் தோன்றலாம், என்ன மார்க்க அறிவு, வஹாபிச கொள்கை பறந்திருக்கின்றது, சவுதி அரேபியாவில் என்ன இருக்கின்றது, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது மதுபானமும் வஹாபிசமும் மட்டும்தான் என்றுதான் சில பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கூறுகின்றேன், சரியான மார்க்க அகீதாவை எந்த இடத்திலும் இருந்தாலும் படிக்கலாம். நான் கூறவில்லை நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்தால் மட்டுமே சரியான அகீதாவை தேடி படிக்க முடியும் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த விடயத்தை நன்றாக புரிந்து தேடி ஆராய்ந்து சில விடயங்களிலே நாங்கள் ஒரு அமலை செய்யும் போது அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அது நபி அவர்கள் காட்டி தந்த முறையிலே இருக்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த அமலை அழித்து விடுவான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இந்த தலைப்புடைய முக்கியமான ஒரு விடயம், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மசாஜித். இந்த 3 மஸ்ஜிதையும் தவிர ஒருவர் எந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய, முதலாவதாக நபியுடைய கபரை தரிசிப்பதற்காக வேண்டி வர முடியாது. அதாவது அவர் குபாவை தரிசிப்பதற்காக வேண்டி, நான் எந்த ஒரு பள்ளிக்கு போகிறோம், நான் குபாட சிறப்பம்சம் இருக்கிறது, குபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வந்த பள்ளி கெட்டினார்கள் என்ற நோக்கத்துக்காக வேண்டி ஒருவர் பயணம் மேற்கொள்பவராக இருந்தால் நிச்சயமாக அது பிழையான பயணம் சகோதரர்களே. அதே போல சஹாபாக்களுடைய கபிரஸ்தானத்தை, அதாவது அவர்கள் அடக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி ஒருவர் பயணம் மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த பயணம் லா யஜூஸ், கூடாத பயணம் சகோதரர்களே. இஸ்லாத்திலே மிகவும் பாவமான பயணமாக அது கருதப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் இந்த இடத்திலே கேட்டோம், அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்ய வேண்டும். நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதன் போன்ற சுவர்க்கங்களை நமக்கு அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.